செல்வி இது என்ன தெரியுமா? நம்ம தேங்காய் கிருஷ்ணா இது. நம்ம தேங்காய் தான், சாலிட் தேங்காய். எவ்வளவு சூப்பர் இருக்கும் பாருங்க. கிருஷ்ணா ஓ, சாலிட் தேங்காய் நல்லா இருக்கும் கிருஷ்ணா. ஓ, பாருங்க. லட்டு அரைச்சாலும் இது லட்டு அரைச்ச உடனே அது என்ன பண்ணுன்னா ஆயில் வருங்க கிருஷ்ணா. ஆயில் நிறைய வருமா? நிறைய ஆயில் வரும் சாலிட் பாம் ஆமா. தேங்காய். வாங்குற தேங்காய் அது மாதிரி வராது. ஆயில் வராது. ஆயில் வராது கிருஷ்ணா. ஆமா, இதான் இது நல்ல குவாலிட்டி. இது சாலிட் பாம் பப்பாயா. அப்போ இது வாங்கின பப்பாயா கிருஷ்ணா. வாங்கச்சி நம்ம வேற ஃபார்ம் வெளியில இருந்து வாங்கினது. அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இது டேஸ்டா இருக்கும். இது நம்ம மண்ணு நல்ல மண்ணு. அது மண்ணுக்காக நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணாலும் ஜூஸ் போட்டாலும் நல்லா இருக்கு. இந்த பனானா யூஸ் பண்ணலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்ல, அப்போ சர்க்கரை தேவையில்ல. சர்க்கரை தேவையில்ல. நம்ம இது ஃபார்ம்ல இருந்து எடுத்துன்னு வந்தா எதுவுமே சர்க்கரை தேவையில்ல. வெளிய இருந்து வாங்கினா சர்க்கரை போட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படியா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறா ருசியா இருக்கா மண்ணுக்காக? நம்ம மண்ணு தான் நல்ல மண்ணு கிருஷ்ணா. அப்ப நம்ம மண்ணுக்காக நீங்களா? அப்போ நாங்க தான் உடம்பு நல்லா இருக்கா? ஆமா கிருஷ்ணா. அப்போ மண்ணு பூமி சத்து, நம்ம சத்து. விவசாயம் பண்ணாதான் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் பூமாதேவி கொடுக்கும் கிருஷ்ணா. அது ஒரு புத்தி தான் நினைக்கிறேன் செல்வி. மிக்க நன்றி. செல்வி புத்தி.